தோனி விராட் கோலிக்கு கேப்டன்சியில் விளையாடியுள்ளதால் மும்பை அணியில் ஹர்திக் பாண்டியாவுக்கு கீழ் விளையாடுவது பெரிய விஷயமல்ல என்று ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். ஐபிஎல் தொடரில் மும்பை அணியின் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா இந்த சீசனில் வீரராக விளையாடி வருகிறார். மும்பை அணியின் புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா செயல்பட்டு வருகிறார். ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கியதற்கு அவரது ரசிகர்கள் மத்தியில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் மைதானத்திலேயே ஹர்திக் பாண்டியாவுக்கு ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் T20 உலகக்கோப்பை தொடரில் மீண்டும் ரோஹித் சர்மா கேப்டனாக செயல்பட உள்ளார். சில நாட்களுக்கு முன்பாக T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் நடந்து வருகின்றன. இந்த நிலையில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் இருவரும் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது மும்பை அணியில் புதிய கேப்டனுக்கு கீழ் விளையாடிய அனுபவம் குறித்த கேள்விக்கு, இந்திய அணியிலும் IPL தொடரிலும் ஏற்கனவே பல கேப்டன்களுக்கு கீழ் விளையாடி இருக்கிறேன். அதனால் கேப்டனாக இல்லாமல் வீரராக விளையாடுவது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. நம்மிடம் இருந்து அணி நிர்வாகம் என்ன எதிர்பார்க்கிறதோ அதனை சிறப்பாக செய்ய வேண்டும். அதனை கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக சிறப்பாக செய்து வருகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இது ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கிடையே வரவேற்பை பெற்று வருகின்றது. இந்திய அணியில் தோனி, விராட் கோலி, ரஹானே ஆகியோருக்கு கீழ் ரோஹித் சர்மா விளையாடி இருக்கிறார். அதேபோல் IPL தொடரில் சச்சின் டெண்டுல்கர், ரிக்கி பாண்டிங், ஆடம் கில்க்ரிஸ்ட் ஆகியோருக்கு கீழும் ரோஹித் சர்மா விளையாடி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.